எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டேன். அந்த லைட்டை மட்டும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே வீட்லயே. இப்போ என்ன பண்ணுறது? அந்த லைட்டை எப்படி எடுத்துட்டு வர்றது? செல்வியக்கா, உருளைக்கிழங்குலாம் வச்சு என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா அனு, நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் ஒரே ஒரு லைட்டை மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் அதை எடுத்துட்டு வரியா? எங்கள் அம்மாட்ட கேளு, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். செல்வியக்கா, செல்வியக்கா, நம்ம அனு எங்க போறா? வா தனு. அதுவா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலான்னு எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்தேன். அதில் லைட்டை மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனா, அதை தான் போய் அனுவை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். ஓ, அப்படியா? தனு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கடையில் போய் 2 ஸ்க்ரூ மட்டும் வாங்கிட்டு வரியா? சரிக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். செல்வியக்கா, இந்த லைட்டாக்கா? இதுதான் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் அனு, இந்த லைட்டு தான். நீ கரெக்டாக தான் எடுத்துட்டு வந்த. ரொம்ப தேங்க்ஸ் அனு. ஆமாக்கா, இந்த லைட்டை வச்சு என்னக்கா பண்ண போறீங்க? அது உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே. இப்போ நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகும்போது நீ பார்க்க தானே போற. செல்வியக்கா, நான் வந்துட்டேன். இந்த ஸ்க்ரூவான் பாருங்க. நான் கடைக்காரங்கள்ட்ட போய் அண்ணா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனும் 2 ஸ்க்ரூ தாங்கன்னு கேட்டேன். இத தான் கொடுத்தாங்க. இந்த ஸ்க்ரூ தான், நீ கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்க. சரி வா, இப்போ வா, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகலாம். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம்னா, உருளைக்கிழங்க வச்சு நம்ம லைட் எரிய வைக்க போகிறோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அக்கா, எங்க ஸ்கூல்ல எக்ஸிபிஷன்னு கூட்டிட்டு போவாங்கக்கா. அங்க அதர் காலேஜ் பசங்க இந்த மாதிரி தான்க்கா நிறைய வெரைட்டியா டிஃப்ரெண்டா அழகழகா பண்ணி லைனா வச்சிருப்பாங்க. நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம். சூப்பரா இருக்கும். ஒரு அண்ணா ரோபோ கூட பண்ணியிருந்தாங்க தெரியுமா? இப்ப நீங்க பண்றீங்கல்ல, அந்த மாதிரி எங்க ஸ்கூல்லே ஒரு அக்கா பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் இந்த அக்காவும் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிம்பிள் தான். இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்குல அதில் நம்ம ஸ்க்ரூவை மாட்டி விட்டுட்டு அந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரோட முனியை எடுத்து இந்த ஸ்க்ரூவோட முனியில் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.